ஹலோ மடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். ஸோ ராவணம் அவன்டா அப்படின்ற ஒரு ட்ராக்கான ரிலீஸ் ஆச்சு. நான் கூட வந்துட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா படத்துலேருந்து ஒரு எலிவேஷன் ட்ராக்காக தான் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்னு. படத்தோட எலிவேஷன் ட்ராக் தான். பட் வந்துட்டு ரிலிக்கல் வீடியோவாக அதுலேருந்து ஏதோ சீன்ஸ்லாம் எடுத்து க்ரியேட் பண்ணி இந்த எப்படி வந்துட்டு ஒரு பேரே வரலாறுல அனிமேஷனாக கொடுத்துருந்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிருந்தேன். பட் வந்துட்டு வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னது சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தி பெஸ்ட்டு ரிலிக்கல் வீடியோ ஆஃப் தி இயர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஒரு பயங்கரமான ஷாக்கிங். என்ன அப்படின்னா, இப்போ ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் அவர்கள் ஸ்டேஜில் வந்துட்டு இது நடந்தது, அந்த ஓடி வந்தது, அந்தந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸ்லாம் எடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிலிக்கல் வீடியோவாக இருந்தது. ஸோ பார்க்கும்போதே வந்துட்டு இந்த ஒன் மேன் கிரேஸுன்றது வந்துட்டு இது எப்படி இந்த மனுஷங்கள்லாம் விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறாப்புல அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது பார்க்கும்போதேவும். ஸோ பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த மனுஷன் அப்படி அது ஒரு மாதிரி நடந்து வராப்புல நடுவில் சென்டரில், அது பார்க்கும்போதே அங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் விட்டுட்டு இவர் ஏன் இப்படி போகிறாப்புல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல்ன்றது ஆச்சு. பட் கேட்கும்போது அந்தளவுக்கு பயங்கர பவர்ஃபுல் ரிலீக்ஸாக இருந்தது. பட் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ட்ராபேக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா, ரிலிக்கல் வீடியோ சாங்கே ரொம்ப சின்ன சாங் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.53 செகண்ட்ஸ் தான் வந்து இருந்தது. ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ வந்துட்டு இல்லை, அதுக்கும் கம்மியாக வந்து இருந்துச்சு. அது ஒன்று தான் வந்துட்டு ட்ராபேக்காக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் இந்த ஒரு இதுவாக தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளவன் கதற போகிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்றுங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி ஒரு ரிலிக்கல் வீடியோவாக வந்துட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப படத்தில் எதிர்பார்த்ததை விட இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ நாளைக்கு ஃபுல் ஆடியோ லான்ச் ஆனது ஜீ தமிழில் வருது. ஸோ அதையும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ரிலிக்கல் சாங் ஆனது. ஸோ நான் வந்துட்டு அந்த ஒரு வீடியோவையோ அந்த ஒரு சாங்கையோ அந்த சாங்கில் வந்து மியூசிக்காக இருக்கட்டும், ஸோ அந்த ரிலிக் எப்படி இருந்துச்சு அதை தாண்டி வந்துட்டு அந்த மனுஷனாகவே தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக அப்படி எல்லாரையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பட் அதெல்லாம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குன்னு நினைக்கும் போது, ரிலிக் வைஸ் விவேக் அவர்கள் பக்காவாக பிரிச்செறிஞ்சிட்டாவில். மியூசிக் வைஸ் அனிருத் சொல்லவே தேவையில்ல. ரொம்ப பயங்கரமான ஒரு மியூசிக், ஒரு பயங்கரமான எலிவேஷன் ட்ராக். இது தேட்டரில் கிளி தான் போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பிடிக்கும், நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஆனது உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.